தான் எடுக்கும் முடிவுகள்ல உறுதியாகவும் அதை சரியான செயல்படுத்தும் விதத்துல எப்போதுமே மாறியதில்லை. மற்ற மொழி படங்கள்ல நடிக்க மாட்டேன், விளம்பரங்கள்ல எவ்வளவு கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன், சினிமா நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள மாட்டேன், பட்டங்கள் எதுவுமே வேண்டாம், ரசிகர்கள் மன்றங்கள் வேண்டாம் அப்படின்னு தன் நிலைப்பாட்டுல ரொம்பவே உறுதியாக இருக்காரு. அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். தல அஜித் எடுத்த தர லோக்கல் கெட்டப். தல அஜித் நடிக்க வேண்டிய படங்கள் மிஸ் ஆகி வேறு நடிகர்கள் நடித்து பெரிய ஹிட் அடித்த படங்கள் ஏராளம். அந்த வகையில் அஜித்தின் ஃபேவரட் இயக்குனரும் நண்பருமான சரண் இயக்கத்தில் 2002ஆம் ஆண்டு விக்ரம் நடிப்பில் வெளியாகி ஹிட் அடித்த படம் ஜெமினி. இப்படம் மிகப்பெரிய ஹிட் தான். அதிலும் ஓ போடு என்ற வசனமும் பாடலும் படும் வைரல் ஆனது. அன்றைய காலத்தில் இப்பொழுதும் சில இடத்தில் விக்ரமை ஓ போட சொல்ல வைக்கும் ரசிகர்களும் ஏராளம் இருக்கிறார்கள். இப்படம் விக்ரம் கேரியரில் முக்கிய படமாகவும் செம லோக்கலாக நடித்தும் அசத்திருப்பார். இப்படத்தில் ஏறுமுகம் என்ற தலைப்பில் முதலில் நடிக்க இருந்தது தல அஜித் தானாம். போட்டோஷூட் முடிந்து படப்பிடிப்பு பாதி நடந்து பின் கதை பிடிக்காமல் போக தல அஜித் பாதியில் படத்தில் இருந்து வெளியேறினார். இந்த படத்திற்காக தல அஜித் தர லோக்கலாக எடுத்த போட்டோஷூட் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் தற்போது வைரல் ஆகி வருகிறது. அந்த கெட்டப் ரசிகர்களை மிகவும் கவர்ந்துள்ளது. படத்திற்கு படம் ஏதாவது வித்தியாசத்தை கொடுத்து கொண்டே இருப்பவர் தல அஜித். இந்த படத்திற்கும் சில மாசான கெட்டப்பில் புகைப்படங்கள் வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. தல அஜித்திற்காக கதை ரெடி செய்துள்ள இளம் இயக்குனர். பல இளம் இயக்குநர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பளித்து வருபவர் தல அஜித். தல அஜித்தின் வளர்ச்சியை பலரும் கண்டு பெருமைப்படுவது ஓரறிந்த விஷயம்தானே. அவர் தனக்கென ஒரு தனி வழி பாதையை வாழ்க்கையில் பின்பற்றி வருகிறார். எந்த ஒரு புகழுக்கும் தன்னை அடிமையாக்காமல் தனது அடுத்த கட்ட வேலைகளில் முழு கவனம் செலுத்தி வருகிறார். விளம்பரத்திற்காக செய்யப்படும் சினிமா விழாக்களில் அவர் கலந்து கொள்வதை எப்பொழுதும் விரும்புவதில்லை. மற்றபடி முக்கியமானவர் குடும்பம் நிகழ்ச்சிகளில் மட்டுமே பங்கேற்கிறார். அதுவும் யாருக்கும் தெரியாமல் சென்று விட்டு வருவார். சில சமயங்களில் அங்கு எடுக்கும் புகைப்படங்கள் வைரல் ஆகிவிடும். தல அஜித்துடன் நடிக்க வேண்டும், படம் இயக்க வேண்டும் என திரைத்துறையில் பலருக்கும் ஆசை இருக்கிறது. இந்த விஷயத்தில் தீரன் படப்புகழ் வினோத்திற்கு சீக்கிரம் அதிர்ஷ்டம் அடித்துவிட்டது என்றே சொல்லலாம். அவர் 2 படங்களை இயக்கிய இந்த நிலையில் அவரின் திரைக்கதை அவருக்கு பிடித்துவிட உடனே அவருக்கு வாய்ப்பளித்திருக்கிறார். அந்த வகையில் இளம் இயக்குனர் ஷார்ஜா அஜித்தை வைத்து படம் இயக்க ஆசை இருக்கிறது, அதற்காக என்னிடம் கதை இருக்கிறது என அண்மையில் பேட்டியளித்துள்ளார். இவர் நயன்தாரா நடித்துள்ள ஐரா படத்தை இயக்கியுள்ளார். இந்த படம் விரைவில் திரைக்கு வர இருக்கிறது. இப்படம் நயன்தாராவை மைய கதாபாத்திரமாக கொண்டு உருவாகியுள்ளது. அறம் படத்தின் வெற்றிக்கு பிறகு சமூக கருத்துக்கள் கொண்ட படத்தில் கவனம் செலுத்தி வருகிறார். தல அஜித்துடன் விஸ்வாசம் படத்தில் இவர் நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரம் எல்லோருக்கும் நல்ல வரவேற்பை பெற்றது. இச்செய்திகளை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.